ஒரு கையகல செல்போன் வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் உள்ள இடைவெளியை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிவிட்டது. இரவு 9 மணிக்கு மேல் போர்வைக்குள்ளே எரிகின்ற செல்போன் வெளிச்சத்தினால் பல குடும்பங்கள் இருளிலே மூழ்கி கொண்டிருக்கின்றன என்பதை காவல்துறை அதிகாரியாக நான் அறிவேன். குறிப்பாக இளைஞர்கள். உதாரணமே சொல்கிறேன்னே, நைட்டு 12 மணிலேருந்து 1:30 மணிக்குள்ளே தீவிரவாதிகள் வந்து தங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கிறாங்கன்னு சென்னையில் டெப்டி கமிஷனராக இருக்கும்போது ஒரு பெரிய செய்தி வருது. அந்த டவரில் லட்சக்கணக்கான ஃபோன் போவோம். உட்காந்து டேபிள் ஒர்க் பண்ணி எலிமினேட் பண்ணி 2 ஃபோன் ஒரே நேரத்தில் ராத்திரி 12லேருந்து 1:30 மணி வரைக்கும் தினம் பேசிகிட்டு இருக்காங்க. பிடிச்சிட்டோண்டா தீவிரவாதியை நினச்சிட்டு கமாண்டோ பீசஸ்லாம் அழைச்சிட்டு அந்த லொக்கேஷனுக்கு போனால் கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் போய் நிற்கிது. உள்ளே போனால் போர்வை போத்திக்கிட்டு, அதனால தான் சொன்னேன் போர்வைக்குள்ளே எரிகின்ற செல்ஃபோன் வெளிச்சம்னு. ஒரு பொண்ணு என்னடா சத்தம் கேட்குதுன்னு போர்வை முடிச்சு இப்படி பார்த்துச்சுல, யூனிஃபார்மோடு இருந்தது பார்த்தோன்னா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. பக்கத்தில் எல்லா வார்டன்லேருந்து எல்லோரும் நிற்கிறாங்க. நான் சொன்னேன் இது போகலாம் அப்படின்னோடனே அந்த டீமில் விமன் டிஎஸ்பி ஒருத்தவங்க கமலான்னு இருந்தாங்க, இந்த பகுதியை சேர்ந்தவங்க தான். அவங்க சொன்னாங்க, பெண்கள் எப்பொழுதுமே புத்திசாலித்தனம்ல சார், அந்த பேசிகிட்டு இருக்கிற இன்னொரு ஃபோனை பார்த்துடலாமே சார். நாங்கள் அது பாய்ஸ் ஹாஸ்டலில் போய் நிற்குமா, ஏன் ராத்திரியில் உயிரெடுக்கிறீங்க என்ன? இல்லை சார் பார்த்துடலாம். நாங்கள் அங்கே போனால் அவன் தீவிரவாதி, 10 கொலைகள் பண்ணவன். ஆச்சரியமாக போச்சு. அவன் யாருன்னே தெரியாமல் அந்த பொண்ணு பேசிட்டு. 17 வயது நிரம்பிய 27 மாணவர்கள் பாய்ஸ் லாக்கர் ரூம்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. எத்தனை பெற்றோர்களுக்கு தெரியும், படிச்சிருப்பீங்க. பெண்களினுடைய அசிங்கங்கள் அத்துணையும் அரங்கேறுகிறது. பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சொல்ல தயங்குவதை உங்களுடைய நலன் கருதி இந்த கல்லூரி, இந்த பள்ளியினுடைய நலன் கருதி பதிவு செய்கின்றேன். பொள்ளாச்சி சம்பவத்தை போல ஒரு சம்பவம் நடக்க இருக்கின்றது. ஒரு குறிப்பிட்ட பெண்ணை அழைச்சிட்டு போய் தப்பு பண்ணணும்னு நினச்சி பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கான். ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரீன்ஷாட் லீக் ஆகிடு. டெல்லி காவல்துறை விழித்து கொண்டது. இரவோடு இரவாக 27 பேரையும் அள்ளி கொண்டு போய்விட்டார்கள் காவல் நிலையத்திற்கு. 90 நாட்களுக்கு முன்னாலங்க. காலையில் 54 பெற்றோர்கள் கண்ணீரும் கம்பளையுமாக போய் காவல் நிலைய கதவுகளை தட்டுகிறார்கள். என் பொண்ணு ஃபோட்டோ வந்துடக்கூடாது, என் பையன் பேர் வந்துடக்கூடாது, விசா கிடைக்காது, வேலை கிடைக்காது, கல்யாணம் ஆகாது. எப்போ? கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் 9 மாதமாக செஞ்சுட்டு இருக்காங்க. 27 பேர் கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி எல்லா காவல்துறை அதிகாரியும் பேசி இது வெளியில் வராமல் தடுத்து எல்லாரையும் எழுதி வாங்கிட்டு அனுப்பிச்சுட்டு. எத்தனை பேருக்கு இதெல்லாம் தெரியுது? வாட்ஸ்அப்பில் தான் பேசுகிறோம். எண்டு டு எண்டு என்கிரிப்ஷன், யாரும் கேட்க முடியாது, எதை வேணாலும் அனுப்பலாம். அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் டெலிட் ஃபார் ஆல் கொடுத்தா எல்லாமே போயிடுச்சுன்னு நினச்சிங்கன்னா உங்களை போல முட்டாள் உலகத்திலே கிடையாதுன்னு அர்த்தம். ஆச்சரியமாக இருக்கும் கேட்குறதுக்கு. ஜெஃப் பிசோஸ் 13,000 கோடிக்கு அதிபதிங்க, அமேசானோட நிறுவனத்தினுடைய சிஇஓ. அவனுடைய வாட்ஸ்அப் உரையாடலை ஹேக் பண்ணிட்டான், திருடிட்டான். வாட்ஸ்அப்பில் பேசுனதை எங்கே எண்டு டு எண்டு என்கிரிப்ஷன்லாம். நேரிலே பேசுவதற்கு சங்கோஜப்படுகின்ற எதையும் தயவு செய்து செல்போனிலே பகிர்ந்து கொள்ளாதீர்கள். 2 கண்கள் மட்டும்தான் பார்க்கின்றன என்று நினைத்து கொண்டு செல்போன் திரையிலோ கம்ப்யூட்டர் திரையிலோ நீங்கள் செய்கின்ற அத்துணையையும் என்னை போன்ற அதிகாரிகள், மற்ற காவல்துறை அதிகாரிகள், அரசாங்கம், ஒரு சீஃப் செக்ரட்டரி ஒரு பர்மிஷன் வாங்கிட்டு உங்கள் ஃபோனை எடுத்தால் அத்துணையும் பார்க்க முடியும். வண்டவாளெல்லாம் தண்டவாளத்தில் ஏறிடும். உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன்னே. 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பையன் யூஜி முடிச்சுட்டு பிஜி அப்ளை பண்ணுறான். நல்ல மார்க் வாங்கி சிக்காகோ யூனிவர்சிட்டியில் அவனுக்கு கிடச்சிருச்சு. அவனுக்கு விசா வேணும். இவனை விட மார்க் குறைச்சலாக உள்ளவனுக்கு விசா கிடச்சிருச்சு, இவனுக்கு கிடைக்கல. அவங்க அப்பா காலேஜ் ப்ரொஃபஸர். காலங்காத்தால் என்கிட்ட பேசுகிறாரு. நான் சொன்னேன், அமெரிக்கன் கன்சுலேட்லலாம் விசா கொடுங்கன்னு சொல்ல முடியாதுங்க, அது இப்போ ட்ரம்ப் படுத்துகிற பாடல அதெல்லாம் சொல்ல முடியாது. ரொம்ப படுத்தினார், ரொம்ப கேட்டார். நான் சொன்னேன், என்ன காரணம்னு வேணால் தெரிஞ்சு சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, ஒரு பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர், நான் திருச்சி எஸ்பியாக இருக்கும்போது அவர் தஞ்சாவூர் எஸ்பி, அவர் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் சீஃபு, பேங்காக்கில் இருக்கார். அவர்கிட்ட பேசி எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் வேணும்னா, என்ன மூர்த்தி என்ன விஷயம் இவ்வளோ தூரம் கேட்குறீங்கன்னாரு. இல்லை சார், இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஸர் புள்ள வந்து படிச்சுட்டு போனால், பிஜி படிக்க போனால் அந்த விசா கூட தர மாட்டிங்களா அப்படின்னு கேட்டேன். அப்படின்லாம் இருக்காதே என்னார். இல்லை சார், ரிஜெக்டட் ட்வைஸ் அப்படின்னா. நான் பார்த்துட்டு சொல்கிறேன், 3 மணிக்கு கூப்பிடுங்கண்ணா. 2 மணிக்கு அவரே கூப்பிட்டார். அவனுக்கு விசா கிடைக்காதுன்னார். ஏன் சார்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ராக்கிங் சிஸ்டம்னு ஒன்று வந்துருச்சு. ஃபோன் நம்பரை போடுறான். நீங்கள் போய் விசாவுக்கு நிற்கும் போது கவுண்டரில் உங்கள் ஃபோன் நம்பரை போட்டால்
இவன் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் செல்ஃபோன் பார்க்குறான், என்னென்னலாம் பார்த்துருக்கான், நம்ம வண்டவாளம்லாம் தண்டவாளத்தில் ஏறிடுது. இவன் அத்துணையும் அப்சீனாவே பார்த்துருக்கான். இவன் போய் அமெரிக்காவை எடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி ரிஜெக்ட் பண்ணிட்டான். இது எத்தனை பேருக்கு தெரியும்? எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்? அதிவேக இன்டர்நெட் இணைப்புகள் மூலம் ஒரு சொடுக்கிலே திரையிலே வந்து விழுகின்ற ஆபாச படங்கள் என்ற வெள்ளம் அமைதியான பிஞ்சு குழந்தைகளினுடைய பண்பு நலன்களை அடித்து செல்கிறது. கவர்ச்சியை கடைவிரித்து காசு பண்ணுகிறார்கள். விரும்பியோ விரும்பாமலோ தேடியோ தேடாமலோ அத்துணையும் வந்து விழுகின்றன. மெச்சூரிட்டி வர்றதுக்குள்ள நாலேஜ் வந்துடுது அந்த பசங்களுக்கு. நமக்கு 30 வயசில் தெரியறது அவனுக்கு 15 வயசில் தெரியும். என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தடுமாறுறாங்க. இது அவங்களோட தவறு இல்லை. பெற்றோர்கள், ஆசிரியர்கள், வளர்ப்பினுடைய குறைபாடுகள், போதிப்பினுடைய போதாமை, அபரிமிதமான இளையதன வளர்ச்சி, இவைதான் காரணம். இனிமேல் அது இல்லாமல் வாழ முடியாது என்பதை காவல்துறை அதிகாரியாக நான் அறிவேன். ஆனால் என்ன செய்யணும்? மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், யூ கேன் பி ஆக்டிவ் இன் சோஷியல் மீடியா, நாட் பர்சனலி பட் ப்ரொஃபஷனலி. சோஷியல் மீடியாவில் ஆக்டிவ் எவ்வளவு கற்றுக்கிறது இருக்குது தெரியுமா? ஒரு பையன், எட்வர்டுன்னு ஒரு பையன், 2 நாளைக்கு முன்னாடிங்க ஐஐடியில் படிச்சுட்டு 2.5 கோடி ரூபா சம்பளத்துக்கு அவனை தேர்வு பண்ணுறான். 2.5 கோடி ஒரு வருஷத்துக்கு. ஒரு மாதத்துக்கு எத்தனைன்னு கணக்கு பண்ணி பார்த்துங்க. 2.5 கோடி எத்தனை வயசில்? 23 வயசில். 4 வருஷமும் அவ்வளோ பாடுபட்டு அந்த கம்ப்யூட்டர்லேயே உட்காந்து எவன்லாம் ஹேக் பண்ணுறானோ அதை ஹேக் பண்ணாமல் தடுக்கிறதுக்கு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டான். நினச்சி பாரு, எப்படிப்பட்ட திங்கிங் இந்த இளைய தலைமுறைக்கு இருக்குது. அப்போது பிரயோஜனமாக அதில் செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, உருப்படாமல் போகிறதுக்கும் அதில் வாய்ப்பு இருக்குது. இதை யார் சொல்லித்தரது? பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இல்லாமல் யார் சொல்லித்தருவா சொல்லு? அது மட்டுமா? இது ஏன் இந்த பிள்ளைங்க மாட்டிக்கிறாங்க அல்லது பெரியவங்களே மாட்டிக்கிறீங்கன்னு சொல்லிடுறேன். அடுத்து பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் 5 நிமிஷம் பேசிட்டு முடிச்சிருவேன். ஃப்ளைட்டை பிடிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. அருமை மாணவர்களே, இந்த பிள்ளைங்க மாற்றுறதுக்கு காரணம் இந்த செல்ஃபோன் எப்படி வடிவமைக்கப்படுகிறது என்பதை கேட்டால் வியந்து போவீங்க. நம்ம என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதை விட வியந்து போவீங்க. அமெரிக்காவில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் டயக்னோஸ்டிக்ஸ் மேனுவல்னு ஒன்று வருது. மனநல மருத்துவர்கள் எழுதுகிறாங்க. அவன் சொல்கிறான், இந்தியாவில் 40% பேர் செல்ஃபோனை வேண்டான்னு விடணும்னு நினச்சாலும் விட முடியாத அளவுக்கு அடிக்ட் ஆகிட்டான். அவனுக்கு மனநல மருத்துவம் தேவை, குறிப்பாக இளைஞர்களுங்கிறான். ராத்திரி போகும்போது செல்ஃபோனோடையே போவான். காலையில் எந்திரிச்சோன்னே செல்ஃபோனை தேடுவான். இல்லைன்னா ஓசோனில் விழுகிற ஓட்டம் இங்கே விழுந்துரும், அல்லது உக்ரைனில் விழுகிற குண்டு இங்கே விழுந்துரும். ஒன்றும் கிடையாது, எதுவும் நடக்காது. அமெரிக்காவில் 25 பேர் யங் மில்லினஸ் அண்ட் பில்லினஸ், அவங்களுக்காக ஃபெட்னான்னு ஒன்று நடக்கும், தமிழ்ச்சங்க மாநாடு. அதில் பேசுகிறதுக்கு நானும் விஐடி வேந்தர் விஸ்வநாதனும் போயிருந்தான். அவன் சொல்கிறாங்க, சோஷியல் மீடியாலேருந்து வெளியில் வந்துட்டேன், எல்லா குரூப்லேருந்து வெளியில் வந்துட்டேன், எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செய்கிறேன், எனக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பார்க்குறேன். ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதை தவிர நான் எப்போ பார்க்கறது இல்லைன்னு முடிவு பண்ணணும். அன்னையிலேருந்து என்னுடைய கிரெடிட் உயர்ந்து போச்சுறாங்க. எல்லாருக்கும் இங்கே அங்கே என்னாதபடி எங்கும் நடந்திருப்பேன். நீங்களே பாருங்களேன். இதை ஒன்று சொல்லுவேன் நான், ஸ்டாப், திங்க் அண்ட் டச். பெரியவர்களுக்கும் சொல்லி சேர்த்து சொல்கிறேன், ஸ்டாப், திங்க் அண்ட் டச். ஃபோனை எடுக்கணுன்னா டபக்குன்னு ஃபோனை எடுக்காதீங்க, ஸ்டாப் பண்ணுங்கள், திங்க் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நான் சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியாவில் வேலை பார்த்தவங்க பேசணும், அதனால சொல்கிறேன். அதை எடுக்கிறதுக்கு இப்போ அம்மாட்ட பேசணும்னு பிள்ளை நினைக்கிறீங்கன்னு வச்சுங்க, ஒய்ஃப் வந்து கணவன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்க, அல்ல கணவன் மனைவிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க. ஃபோனை எடுக்காமல் எதுக்காக இப்போ நம்ம ஃபோன் எடுக்கணும்? ஒய்ஃப்கிட்ட பேசணும், எடுங்க. ஒய்ஃப்கிட்ட பேசிட்டு ஃபோனை வைங்க. ஸ்டாப், திங்க் அண்ட் தென் டச். ஸ்டாப், திங்க் அண்ட் தென் டச். இது இல்லாமல் சும்மா ஃபோன் எடுத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனை பார்ப்பீங்க, வாட்ஸ்அப் குரூப்புக்கு போவீங்க, ஓடிடி போயிடுவீங்க, யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம். 3 மணி நேரம் ஆகிருக்கும் பொண்டாட்டிகிட்ட பேசுகிறத தவிர பாக்கி எல்லாம் நடந்திருக்கும். இதை மறந்துருப்பீங்க. எல்லாருக்கும் இருக்கும் இந்த அனுபவம். இது உங்களுடைய தவறு இல்லைன்னா உங்களால் நம்ப முடியுதா? இந்த செல்ஃபோன்கள் அப்படித்தான் வடிவமைக்கப்படுகின்றன. கோடி கோடியாக கொட்டி உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய கவனத்தையும் தங்களிடமே வைத்துக்கொள்வது எப்படி என்பதற்காக மிகப்பெரிய புத்திசாலிகளால் இந்த அப்ளிகேஷன்ஸ், ஆப், தமிழ் என்ன செயலி வடிவமைக்கப்படுகிறது. உங்களோட நேரம் தான் அவனுக்கு காசே. மார்க் ஜூக்கம்பெர்க் என்கிற ஃபேஸ்புக்கோட நிறுவனரை அமெரிக்க செனட்டில் கூப்பிட்டு நாடே கெட்டு போயிரும் போல் இருக்கடா உன்னால், ஒரு பைசா அந்த அப்ளிகேஷன் ஃபேஸ்புக்குக்காக வாங்காமல் எப்படா $1 ட்ரில்லியன் சம்பாதிக்கிறேன்னு கேட்குறான். அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான்,
சமூக ஊடகங்களினுடைய வருமானமே நீங்கள் தவிர்க்கவே முடியாதபடி ஒளிர்கின்ற விளம்பரங்கள் தான். ஒரு செய்தியை பார்க்கணும்னு போனால் ஃபஸ்ட்டு விளம்பரம், நடுப்புற விளம்பரம், கடைசியில் விளம்பரம். இதை பார்க்காம நீங்கள் பார்க்கவே முடியாது. அந்த செய்தி ஒழுங்கான செய்தியானா 100க்கு 99 பொய் அல்லது மிகைப்படுத்தப்பட்டது. என்ன எப்படி பாருங்க, எங்கே போய் கொண்டிருக்கின்றோம்? பெரியவர்களே எப்படின்னா சின்னவங்க எப்படி? இது ஒன்று. இதில் யாரெல்லாம் இஃப் யூ டு நாட் செப்பரேட் யுவர் செல்ஃப் ஃப்ரம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ், தி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வில் செப்பரேட் யூ ஃப்ரம் யுவர் கோல்ஸ். நீ இந்த செல்ஃபோன்லேருந்து தடுமாற்றத்திலிருந்து விலகி நிற்கலைன்னா, இந்த தடுமாற்றம், இந்த செல்ஃபோனில் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு இல்லையா, இது உன்னுடைய மிகப்பெரிய லட்சியத்தையே கெடுத்து விடும். பல பேர், இப்போ நான் சொன்னேனே ஐஐடியில் வந்து 85 பேர் செலக்ட் ஆகிருக்கான். அவன் எதுலேருந்து தப்பிச்சான்? செல்ஃபோன்லேருந்து தப்பிச்சான். அதுக்கப்புறம் அவன் எங்கே வேலைக்கு போகிறான்? இந்த செல்ஃபோனை உருவாக்குறதுக்கு வேலைக்கு போகிறான். அவன்லாம் யார்? மிகப்பெரிய புத்திசாலி. ஒரு படத்தை நீங்கள் போட்டிங்கன்னாங்க, இந்த மனம் நம்ம அமைதி இழந்துடும். எத்தனை பேர் பார்ப்பான்? குறிப்பாக இளைஞர்களுக்கு லைக் வருமா வராதா? உணர்ச்சி பூர்வமான கிளர்ச்சி நிலைக்கு போடுங்க. ஒரு செய்தியையோ ஒரு படத்தையோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்? மனிதர்கள் மற்றவர்கள் தன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்கு மனித மனம் ஆவலாக உள்ளது. மற்றவர்களுடைய புகழ்ச்சிக்கும் பாராட்டுதலுக்கும் இந்த மனித மனம் ஏங்கிக் கொண்டே இருக்கிறது என்பதை, இந்த உளவியலை நம்மை விட அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனால் அவன் போடுறான். யாருக்கு அனுப்பணும், எவ்வளோ நேரம் காட்சிப்படுத்தணும், எத்தனை லைக்ஸ் வந்திருக்குன்னு போடணும். இதெல்லாம் பார்க்க பார்க்க நீங்கள்லாம் நினச்சிக்கிங்க, within 5 minutes you received 15 likesமா. 15 பேர் லைக் பண்ணியிருக்காண்டிங்க ஒரு பொண்ணு. அதில் உண்மை என்ன தெரியுங்களா? உளவியல் 15 பேரில் 14 பேர் அவன் ஏதாவது போட்டால் கலதை இவங்கெல்லாம் லைக் பண்ணுமேங்கிறதுக்காக போடுறானா, உண்மையிலே போடுறது இல்லையா? இந்த உளவியல் கூட நமக்கு தெரியறதில்லை. தேவையற்ற செய்திகளினுடைய தாக்கத்தால் நம்முடைய மனம் அமைதியை இழந்து விடுகிறது. இந்த செய்தியெல்லாம் பார்த்து என்ன பண்ண போறீங்க? ஒவ்வொரு சேனலில் ஒரே செய்தியை மாற்றி மாற்றி போடுவான், பார்த்துக்கிட்டே உட்காந்து. அவனுக்கு காசு, நமக்கு நேரம். ஓடிக்கொண்டிருப்பது கடிகார முள்ளல்ல, நம்முடைய வாழ்க்கை. ஒரு மனிதன் தன்னுடைய நேரத்தை எப்படி உபயோகப்படுத்துகிறான் என்பதை வைத்துத்தான் நீ வாழ்க்கையிலே வெற்றி பெற்றவனா தோல்வி அடைந்தவனா என்பதை இந்த உலகமே முடிவு செய்கிறது.